வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் ஒன்றிய பாஜக அரசின் கைப்பாவையாக செயல்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடியை ஆதரித்து கார்த்தி சிதம்பரம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் ஒன்றிய பாஜக அரசின் கைப்பாவையாக செயல்படுவதாக கூறினார். இந்த துறைகள் ஆளும் கட்சியினர் மீது என்றைக்காவது நடவடிக்கை எடுத்ததா என கேள்வி எழுப்பினர். திமுகவும் காங்கிரசும் வெற்றி கூட்டணி என்றும் இந்த தேர்தலிலும் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் எனவும் கூறினர். மத்தியில் இருக்கும் ஏஜென்சிஸ், வருமானத்துறையா இருந்தாலும் சரி, இடியா இருந்தாலும் சரி, முழுக்க ஆளுங்கட்சி பாஜகவோட கைப்பாவை தான் செயல்படுறாங்க. அவங்க எப்பவுமே எதிர்கட்சியை தான் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க. எங்கேயாவது ஒரு நாளாவது அவர்களுடைய கட்சி சார்ந்தவர்களோ அவருடைய கூட்டணி கட்சி சார்ந்தவர்களோ இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்ததா செய்தியே இருக்காது. அதுவும் தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வேட்பாளர், அதுவும் ஒரு மாநில தலைவர், அதுக்கப்புறம் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் வர அன்னைக்கு இப்படி பண்றாங்கன்னா அவங்க உள்நோக்கத்தோட தான் பண்றாங்க.